Hello all. Today's topic national spirit on the European Championship and the Copa America. யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது 1960 ஃபார்ம் ஆன ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஓகேங்களா? யூஇஎஃப்ஏ யூரோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது 17th எடிஷனாக 2024 பெர்லின் ஜெர்மனியில் நடந்திருக்கு. ஓகேங்களா? இதில் வின் பண்ணவங்க ஸ்பெயின், இதில் டிஃபீட் ஆனவங்க இங்கிலாந்து. இவங்க வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டை. ஸ்பெயின் வந்து இது 4th டைம் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கோப்பா அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கான்மபெல் அப்படிங்கிற ஒரு சவுத் அமெரிக்கன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் 1916 இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 48th எடிஷன். இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா மியாமியில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய சிட்டி மியாமியில் நடந்திருக்கு. இதில் அர்ஜென்டினா 16th டைம் வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா கொலம்பியாவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர் வெற்றிகள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்டினென்டல் காம்படிட்டர்ஸ்குள்ளே ஒரு நேஷ்னல் ஸ்பிரிட்டை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் டைம் நம்ம வின் பண்ணுங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனில் இவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனுக்கு தயாராகாமல் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கான்டினென்டல் காம்படிஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் லீக்ஸை வந்து கவனம் குறைய செய்கிறதோ அப்படிங்கிற நோட்டில் தான் வந்து இதை பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சர்ப்ரைஸ் ஆக்சலரேஷன் ஆன் ப்ரைஸ் கெயின்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எராட்டிக் ரெயின்னு சொல்லுவோம். எராட்டிக் ரெயின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரற்ற ஒழுங்கற்ற ரெயின்னால வந்து மக்களுடைய இயல்புவாதிக்கே பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கர்வ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஃபுட் ப்ரைஸஸ் வந்து கட்டுக்கடங்காமல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஈவன் வந்து ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னர் லாஸ்ட் மந்த் நடந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் நேம் தேபபிரத பத்ரா. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக இருக்கிறது ஃபுட் ப்ரைஸோடைய இந்த ஒரு சடன் ரைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியத்தின் பிணைய கைதியாகவே இருக்குது ஃபுட் ப்ரைஸோட இந்த சடன் ரைஸ் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து எந்த அளவுக்கு ஃபுட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த முழு டாப்பிக்லேயுமே அவங்க பேசியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆங்ஸைட்டி, ஃபியர் தான் வந்து அப்ரிஹென்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பேடான அன்ப்ளசண்ட்டான சுச்சுவேஷனையும் வந்து அப்ரிஹென்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங், எந்த அளவுக்கு நம்ம அதை கிராஸ் பண்ணிக்கிட்டோம் அதையும் வந்து அப்ரிஹென்ஷன் சொல்கிறோம். இதுக்கு க்ளூ பார்த்தலாம். ஒரு ஆப்பை திரும்ப திரும்ப நம்ம டென்ஷனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆங்ஸைட்டி, ஃபியர் வரும். பேடாக அன்ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு மீனிங் எடுத்துக்கோங்க. ஆங்ஸைட்டி, ஃபியர், பேட், அன்ப்ளசண்ட். இன்னொரு மீனிங் என்ன சொல்லியிருந்தோம்? அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்பை திரும்ப திரும்ப டென்ஷனாக யூஸ் பண்ணோம்னா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம், கிராஸ்ப் இன் த சென்ஸ் அது எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் கிராஸ்ப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட், சிப்பிங் அவே அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுறதா வந்து சிப்பிங் அவே. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணுறது தான் வந்து சிப்பிங் அவே. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிப் இருக்குது அப்படின்னா அதை அவே பண்ணிடுறோம் அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அவாஷ் அப்படின்னா கவர்ட் வித் வாட்டர் ஆர் ஃப்ளட். சரிங்களா? ஃப்ளட்டுனாலேயோ இல்லை வாட்டர்னாலேயோ வந்து கவர் பண்ணப்படுறது தான் வந்து அவாஷ். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாஷ் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னா வெள்ளம் சூழ்ந்துடும், வாட்டர் அதில் வந்து கவர் ஆகிடும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைலோஸ் அப்படின்னா ஒரு ஃபார்ம் லேண்ட்லையெல்லாம் பெரிய டவர் மாதிரி வச்சுட்டு கிரெயினை வந்து மேலே வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? வட்டார மொழிச்சொல்ல சொல்லணுன்னா அட்டாளின்னு கூட சொல்லுவாங்க. வீட்டிலலாம் நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியாக ஃபார்ம் லேண்டில் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து சைலோஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி சைலோஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு டீம் மெம்பர் வந்து அந்த டீம்லேருந்து ஐசோலேட் ஆகிறது, தனியாகவே வந்து செயல்படுறதையும் நம்ம சைலோஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க்கிங் இன் சைலோஸ் அப்படின்னா அந்த டீம் மெம்பர் ஐசோலேட் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க. அதை வந்து சைலோஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார்ம் லேண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இதையும் நம்ம வந்து சைலோஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு டவரில் கிரெயின் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறத சைலோஸ்ன்னு சொல்கிறோம். ஒர்க்கிங் இன் சைலோஸ் அப்படின்னா தனித்து வந்து செயல்படுவாங்க ஒரு டீம் மெம்பர்ஸ், அதையும் நம்ம சைலோஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்,
ஆம்பிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் எனஃப், பிளென்டிஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து ஆம்பிள். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளென்டினா அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கிறது. ஆப்பிள் எல்லாமே இப்போ வந்து பிளென்டிஃபுல்லாக இருக்குது, மோர் தென் எனஃபாக இருக்குதுன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கியூ அப்படின்னா சடனாக சேஞ்ச் ஆகிறது, அது ஒரு மீனிங். செகண்ட் மீனிங் பயாஸ்டாக இருக்கிறது, அன்ஃபேராக இருக்கிறதையும் நம்ம ஸ்கியூன்னு சொல்கிறோம். ஸோ சடன் சேஞ்ச், அதே மாதிரி அன்ஃபேர். ஸோ எப்போ நாம் வந்து அன்ஃபேர் அப்படிங்கிறத உணர்வோம்னா சடனாக ஒருத்தர் சேஞ்ச் ஆகும் பொழுது தான். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சடனாக ஒருத்தர் சேஞ்ச் ஆகிறாருன்னா கண்டிப்பாக அவர் அன்ஃபேராக தான் இருப்பார். ஸோ அவரை வந்து நம்ம வந்து ஸ்கெட்ச் போட்டு நம்ம வாட்ச் பண்ணணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கியூவை ஸ்கெட்ச்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிர் அப்படின்னா ஸ்லைட்டாக மூவ் பண்ணுறது. லிக்விடை வந்து ஸ்பூன் வச்சு நம்ம வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம்ல, லிக்விடை வந்து மிக்ஸ் பண்ணுறதையும் ஸ்டிர் சொல்லுவோம், ஸ்லைட்டாக மூவ் பண்ணுறதையும் நம்ம வந்து ஸ்டிர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு க்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லிக்விடை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்பூன் வச்சு ஸ்லைட்டாக மூவ் பண்ணுவாங்க. அந்த மூவ்மெண்ட் ஸ்லைட்டாக தான் இருக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார் எல்லாருமே வந்து ஸ்பூன் வச்சு தான் ஒரு லிக்விடை மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மூவ்மெண்ட் ஸ்லைட்டாக இருக்கும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்சைடு அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் மூர்க்கத்தனமாக பிஹேவ் பண்ணுறது, வைல்டாக பிஹேவ் பண்ணுறது தான் வந்து ஃப்ரெண்ட்சைடு. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் மூர்க்கத்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மார்னிங் அப்படின்னா சாரோவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, சேடை வந்து சேட் ஃபீலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து மார்னிங். ஸோ க்ளூ என்னென்னா மார்னிங்கே வந்து சேடாக இருக்கக்கூடாது, சாரோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்டியூட்னா ரொம்ப கிளவராக இருக்கிறது, நம்ம ஜட்ஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கிறது. சரிங்களா? நம்ம ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு பீப்புளையோ ஜட்ஜ் பண்ணாலும் அது கிளவராக கரெக்டாக இருக்கிறதா வந்து ஆஸ்டியூட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருமே கிளவராக இருக்கணும், ஜட்ஜ் பண்ணாலும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹேர்ன்ட் அப்படின்னா மேனேஜ் பண்ணுறது, ஒன்று டைரக்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஹேர்ம்டு. ஓகேங்களா? இதுக்கு க்ளூ பார்க்கலாம். ஹெல்மெட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஷிப்பை டைரக்ட் பண்ணணும் இல்லை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஷிப் இல்லைன்னா போட்டை ஸ்டியர் பண்ணுறது தான் வந்து ஹேர்ம்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வழி நடத்துதல், மேனேஜ் பண்ணி டைரக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வழி நடத்துறதில் வருது இல்லையா? ஸோ வழி நடத்துறது எல்லாமே வந்து ஹெல்மெட்டு தான். ஸோ ஹெல்மெட் போட்டு தான் ஒருத்தங்களை வழி நடத்தணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டியர் பண்ணுறது அப்படின்னா ஒரு டைரக்ஷனை வந்து நோக்கி செலுத்துறதா வந்து ஸ்டியர் பண்ணுறது. ஒரு போட்டில் ஒரு ஷிப்பில் வந்து எந்த டைரக்ஷனை நம்ம நோக்கி செல்லணும் அப்படிங்கிறத வந்து டைரக்ட் பண்ணுறத ஸ்டியர்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்மெட்னா மேனேஜ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறது, ஸ்டியர் பண்ணுறது ஷிப் போட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹஃப்ட் பஃப்ட். ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபோர்ட்னால நம்ம ஹெவியாக மூச்சு வாங்குவோம் இல்லையா, மூச்சரிக்க ஓடி வர்றேன்னு சொல்கிறது, அதுதான் வந்து ஹஃப் அண்ட் பஃப். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஹஃப்ட் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு வந்து மிக வேகமாக வெளியில் விடுறோம் இல்லையா, அதை வந்து ஹஃப்டுன்னு சொல்கிறோம். பஃப்டு அப்படின்னா கஷ்டப்பட்டு மூச்சு வந்து இன்ஹேல் பண்ணுறோம்ல, அதை வந்து பஃப்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஹஃப் அண்ட் பஃப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபிசிக்கல் எஃபோர்ட்னால மூச்சு வாங்க முடியாமல் இருக்கிறது தான் ஹஃப் அண்ட் பஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்கிறத வந்து லவுடாக வந்து ப்ளோ அவுட் பண்ணுறத ஹஃப்னு சொல்லுவோம், ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்கிறத வந்து பஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தருடைய ஃபீலிங்கை வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதையும் ஹஃப்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து ப்ளோ அவுட், இது வந்து டிஃபிகல்ட். ப்ளோ அவுட் நாய்ஸி வேலை, ரொம்ப மூச்சு இறைக்கிறது, இது வந்து கஷ்டப்பட்டு ப்ரீத் பண்ணுறது, டிஃபிகல்ட் டு ப்ரீத், பஃப்டு. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீலிங்கை வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதையும் வந்து ஹஃப்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஹஃப்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு இறைக்கிறத ஹஃப்டுன்னு சொல்லுவோம். பஃப்டுனா மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறத பஃப்னு சொல்லுவோம். ஹஃப் அண்ட் பஃப் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் எஃபோர்ட்னால இது ஒரு ஃப்ரேசல் மாதிரி வரும், லவுடாக வந்து ஹெவியாக வந்து மூச்சு இறைக்கிறத ஹஃப் அண்ட் பஃப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் விங்கர்ஸ் அப்படின்னா அட்டாக்கிங் பிளேயர்ஸ். சரிங்களா? ஒரு வரை ஸ்போர்ட்டில் அட்டாக் பண்ணுறக்காகவே வந்து அவங்க
அவங்க பொசிஷனில் இருப்பாங்க, அதுதான் வந்து விங்கர்ஸ். இது வந்து ஸ்போர்ட் டேர்ம். நெக்ஸ்ட் ஒன் டிஃபெண்டிங் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒருத்தரை, சரிங்களா? ஒரு ஹார்ம், ஒரு டேஞ்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதை நம்ம டிஃபெண்டிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ்க்கு உள்ளான ஒரு பர்சனுக்காக சப்போர்ட் பண்ணுறது, பேச்சு வகையிலையோ எழுத்து வகையிலையோ சப்போர்ட் பண்ணுறதையும் நம்ம டிஃபெண்டிங்னு சொல்கிறோம், சரிங்களா? அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் காமனாக ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது தான் வந்து டிஃபெண்டிங், சரிங்களா? ஒரு ஹார்ம்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு டேஞ்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இல்லை கிரிட்டிசைஸ் ஆன ஒரு பர்சனுக்காக நம்ம வாதிட்டு சப்போர்ட் பண்ணுறதையும் டிஃபெண்டிங்னு சொல்கிறோம். சார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பான ஒரு வகையான டேஸ்ட், ஓகேங்களா? அதே மாதிரி அன்பிளசன்ட் டேஸ்ட்டையும் வந்து ஸ்மெல்லையும் வந்து சார்னு சொல்லுவோம், சரிங்களா? லெமன் மாதிரியான புளிப்பான ஒரு வகை சுவையை சார்னு சொல்லுவோம். அதே மாதிரி அன்பிளசண்ட்டாக பேடாக இருக்கக்கூடிய டேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்மெல்ஸ் அன்பிளசன்ட் இல்லை டேஸ்ட் அன்பிளசன்ட், அதையுமே வந்து சார்னு சொல்லுவோம், சரிங்களா? லெமன் மாதிரி புளிப்பானதையும் வந்து நம்ம சார்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அபவுண்டட் அப்படின்னா லார்ஜ் இன் நம்பர்ஸ், பிளென்டிஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து அபவுண்டட், சரிங்களா? இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுண்டுங்கிறது பவுண்ட் ஸ்டர்லிங்கிறது இங்கிலாண்டோட கரன்சி. ஸோ ஒரு பவுண்ட் அப்படிங்கிறது லார்ஜான ஒரு நம்பரை குறிக்கக்கூடியது இந்தியன் ருப்பீலன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்னாப்பிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சடனாக பிரேக் பண்ணுறது, நாய்ஸாக சடனாக பிரேக் பண்ணுறது தான் வந்து ஸ்னாப்பிங். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு நாய்ஸியாக மூவ் ஆகிறதையும் நம்ம ஸ்னாப்பிங்னு சொல்லுவோம். இதுக்கு க்ளூ பார்த்துடலாம். ஸ்னாப்னா என்னதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து அன்அஃபிஷியல் மோடில் எடுக்கிறது தான் வந்து ஸ்னாப். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப் சாட் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்னாப் எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்டைம்ஸ் சடனாக பிரேக் பண்ணிடுவோம் நாய்ஸோட. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு நாய்ஸாக மூவ் பண்ணுவோம் ஸ்னாப் எடுக்கும் பொழுதுன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கன்சர்ட்டிங் அப்படின்னா அன்கம்ஃபர்டபுளாக ஒருத்தரை ஃபீல் பண்ண வைக்கிறது, சரிங்களா? அன்சர்டைனாக நிச்சயம் இல்லாததாகவும் சேடாகவும் ஒரியாகவும் ஒருத்தரை ஃபீல் பண்ண வைக்கிறது தான் வந்து டிஸ்கன்சர்ட்டிங், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ட்ராக்டு அப்படின்னா புல் பண்ணுறது, ஒன்றை பிடித்து இழுக்கிறது வந்து ட்ராக்ட். அதே மாதிரி இப்போ நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை ட்ராக் பண்ணுன்னு சொல்லுவோம். அப்போ அது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மவுஸ் வச்சுட்டு நம்ம வந்து அதை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுவோம், அதையும் நம்ம வந்து ட்ராக்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ புல் பண்ணுறது ஒருவரை ஒரு பக்கமாக இல்லது அதர் சைடுக்கு நம்ம நகர்த்துறதையும் ட்ராகடுன்னு சொல்லுவோம். ஆப்டிங் அப்படின்னா திங்க் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுறது தான் ஆப்டிங். ஆப்ஷன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்டிங்கை ஆப்ஷன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷனுங்கிறது வந்து திங்க் பண்ணி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். இன்டென்சிஃபையிங் அப்படின்னா ஸ்ட்ராங்கர் ஆக்கிறது, மேக் ஸ்ட்ராங்கர் தான் இன்டென்சிஃபையிங், சரிங்களா? ஸோ வந்து டென்சிஃபை ஆக்குறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரை டென்சிஃபை ஆக்குறதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் விஜில் அப்படின்னா ஒரு நைட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக அவேக் நிலையிலேயே இருக்கிறது, விழித்த நிலையிலேயே இருக்கிறது தான் வந்து விஜில், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்பில் ஓவர்ஸ் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகிறது, பக்கத்து ஏரியாவுக்கோ இல்லை நெய்பரிங் இதுக்கோ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது தான் வந்து ஸ்பில் ஓவர்ஸ். செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் கான்சிக்வன்ஸ், விளைவுகள் வந்து எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்துறதையும் நம்ம ஸ்பில் ஓவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிப்பர் குஷன்னு சொல்லுவோம். ரிப்பர் குஷன் அப்படின்னாலுமே எதிர்பாராத விளைவுகளை கான்சிக்வன்ஸை ஏற்படுத்துகிறது தான் வந்து ஸ்பில் ஓவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகி பக்கத்து ஏரியாவுக்கு அது போகும்பொழுது எதிர்பாராத விளைவுகளையும் ஏற்படுத்தும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பில் ஓவராக ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரியான எதிர்பாராத விளைவுகள் ஏற்படுத்தும். கண்டிமெண்ட்ஸ்னால் ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு ஃபுட்டுக்கான ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல, அதுதான் வந்து கண்டிமெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ சென்டிமெண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போல்லாம் வந்து ஃபுட்டுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது சென்டிமெண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மொமெண்டம். மொமெண்டம்னா உன்னை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்கிறது, ஃபோர்ஸாக மூவ் பண்ண வைக்கிறது தான் வந்து மொமெண்டம். நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பைட் அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ரெஸ்ட்டு ஒன்றிலிருந்து எடுத்துக்கிறது, அதாவது டிஃபிகல்ட்டான அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷன்லேருந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ரெஸ்பைட், ஓகேங்களா? ஸோ ரெஸ்பைட்டாக வந்து நம்ம வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஒன் ஸ்பேட்டியலி அப்படின்னா இடம் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ஸ்பேட்டியலி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ், பொசிஷன், சைஸ், இந்த மாதிரியான விஷயம் சார்ந்ததை பற்றி பேசுகிறோம் இல்லையா. சைஸ் பற்றி, ஸ்பேஸ் பற்றி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் பற்றி, இடம் சார்ந்ததை பற்றி பேசுகிறது தான் வந்து ஸ்பேட்டியலி. ஓகேங்களா. ஸோ பட்டியாலா அப்படிங்கிறது ஒரு சிட்டி இல்லைங்களா. ஸோ பட்டியாலாங்கிறது இடம் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ சைஸ், ஸ்பேஸ், பொசிஷன் இது எல்லாமே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஃபிஷியன்ட்னா பற்றாக்குறை, நாட் எனஃப் தான் வந்து டெஃபிஷியன்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்டர் அப்படின்னா ஹார்டாக இல்லாமல் இருக்கிறது, லெஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறது. சரிங்களா. ஒன்றின் நிலையிலிருந்து அதனுடைய ஸ்ட்ராங்கிலிருந்து கமிந்து ஸ்ட்ராங் லெஸ் ஆகிறது தான் வந்து சாஃப்டர்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸ்மூத்தாக இருக்கிறதையும் சாஃப்டர் தான், அதனுடைய ஸ்ட்ராங் கொஞ்சம் லெஸ் ஆகி இருக்கிறதையும் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூயன்ட்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பொலிட்டிக்கல் வகையில் தொகுதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒன்றின் பகுதியையும் கான்ஸ்டியூயன்ட்னு சொல்லுவோம். சரிங்களா. ஒன் ஆஃப் த பார்ட்டுமே வந்து கான்ஸ்டியூயன்ட் தான். ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் சம்திங், ஒரு பொருளினுடைய ஒரு பகுதியையுமே கான்ஸ்டியூயன்ட்னு சொல்லுவோம். வாங்க்விஷிங் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணுறது, தோற்கடித்தல் தான் வந்து வாங்க்விஷ். சரிங்களா. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் ஆனோடனே வேனில் குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தங்களை கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணிடுவோம்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கிண்டில்டு அப்படின்னா ஒரு ஃபயரை ஏற்படுத்துறது, அது வந்து கிண்டில்டு. அதே மாதிரி ஒருத்தங்களின் உணர்ச்சிகளை தூண்டுறதும் கிண்டில் தான். சரிங்களா. ஒரு ஃபயரை பர்ன் பண்ணுறதும் கிண்டில் தான், ஸ்டார்ட் ஃபயர். அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுறது. சரிங்களா. உணர்வுபூர்வமாக ஒருவரை வந்து தூண்டுறதும் நம்ம வந்து கிண்டல்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கைண்டாகவே இருந்தோம் அப்படின்னா அவங்க ஃபயர் நமக்கு வச்சுட்டு நம்மளுடைய உணர்வுகளையும் தூண்டி விட்டு போயிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் த்ராட்டில் அப்படின்னா ஒரு வெஹிக்கிளில் ஒரு பார்ட். ஓகேங்களா. அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸ்பீட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது ஃபியூயல் இன்ஜினுக்கு எப்படி போகணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த த்ராட்டில் தான். டிடிஎஃப் ட்வின் த்ராட்லர்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஏன் த்ராட்லர்ஸ்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். அந்த ஃபியூயல் எவ்வளோ இன்ஜினுக்கு எவ்வளோ போகணும்னு சொல்லி இருக்கிறதான் த்ராட்டில்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு குரல் வலையை குரல் வலையை அமுக்கி வந்து கொலை செய்கிறது, ஸ்ட்ராங்கிள்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்கிள்னாலும் த்ரோட்டில்னாலும் சேம் மீனிங் தான். ஸ்ட்ராங்கிள்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா குரல் வலையை அமுக்கி ஒருவரை கொலை செய்தல். சரிங்களா. அதே மாதிரி ஒரு வெஹிக்கிளில் ஒரு பார்ட் ஸ்பீட் கண்ட்ரோலையும் நம்ம த்ராட்டில்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் அவுட் கிளாஸ்ட் அப்படின்னா எல்லாத்த விடவுமே வந்து பெட்டராக இருக்கிறது. ஒரு கேம்லேயோ ஒரு காம்படிஷன்லேயோ இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள வந்து அவுட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸில் மோஸ்ட்லி அவுட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் எல்லாத்த விட பெட்டராக இருப்பாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெக்டேட்டர்னா பார்வையாளர். சரிங்களா. ஒன்றை அமர்ந்து ஒரு கேமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு காம்படிஷனையும் அமர்ந்து பார்க்குறவங்க தான் ஸ்பெக்டேட்டர். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்வையாளர்கள் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு தான் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹோஸ்டேஜ்னா பிணைய கைதி. சரிங்களா. ஒன்றுக்காக ஒருவரை வந்து பிடித்து வச்சுருப்பாங்க இல்லையா, பிணைய கைதி. ஒன்று நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒருவர் வந்து ஒருவரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க தான் வந்து ஹோஸ்டேஜ். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜான ஒரு பர்சன் ஒரு ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறாருன்னா அவரை பிணைய கைதியாக மாற்றிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஃபட்டிக் அப்படின்னா ஒன்றை ஸ்ட்ராங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஃபோர்ஸாக கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் எம்ஃபட்டிக். சரிங்களா. ஸோ நம்மளுடைய கருத்துக்களை கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டி வந்து ரொம்ப கிளியராக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் எம்ஃபட்டிக். சரிங்களா. ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபன்னியான க்ளூஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் க்ளூஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இது ரிப்பீட் ஆகாது. கண்டிப்பாக ஃபன்னியான க்ளூஸ் இனிமேல் வரும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.